வசந்தபுரம் அப்படின்ற காடு பார்க்கறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப செழுமையாக இருந்தது. அது ஒரு கோடைக்காலம். அந்த கோடை காலத்துலேயும் 2 வாழை மரங்கள் மட்டும் ரொம்ப செழுமையாக வளர்ந்துட்டு இருந்தது. ஐயோ கடவுளே, இந்த கோடை காலத்துடைய வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே. இந்த வெயிலுடைய தாக்கத்தை என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. இப்படியே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் நான் செத்துடுவேன் போலவே. ஆமாம் சகோதரி, நீ சொல்கிறது சரிதான். யாராவது இந்த நதியிலிருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வரும்போது நம்ம அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய குளத்துல இருந்து கோரிக்காகவும் புறாவும் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போனாங்க. வாழை மரத்து வழியில அவங்க போனதுனால வாழை மரங்கள் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டது. சகோதரி, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, யாராவது நதியில் தண்ணி எடுக்க வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலான்னு. நான் யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு தான் நினச்சேன். இங்கே பாரு, இப்போ 2 பேர் வந்திருக்காங்க. புறா, இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் தண்ணீர் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 வாழை மரத்தை மட்டும் பார்த்தியா எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு. ஆமாம் கோரி, எனக்கும் அந்த ஒரு விஷயம்தான் புரியலை. கோடை காலத்தில் போய் எப்படி வாழை மரம் இவ்வளவு செழிப்பாக இருக்க முடியும்? பறவைகளே, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க. இந்த கோடைக்கால வெயிலை எங்களால் தாங்கிக்கவே முடியலை. உங்ககிட்ட இருக்க தண்ணீரில் கொஞ்சோண்டு எங்களுக்கு ஊற்றுனீங்கனாக்க கூட நாங்கள் உயிர் பொழைச்சிப்போம். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க பறவைகளே. என்னது, நாங்க உனக்கு தண்ணி கொடுக்கறதா? இந்த கோடை காலத்துல எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. உங்களுக்கு என்ன, நீங்க பார்க்க செழிப்பாதானே இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்னால தண்ணி கொடுத்து உதவ முடியாது. காகமே, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாத. உன்கிட்ட இருக்க கூட பாதி தண்ணி கொடுக்கலினாக்க கூட பரவாயில்ல. கொஞ்சோண்டாச்சு எங்கள் 2 பேருக்கும் தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு போ. அதுலயாச்சும் நாங்கள் உயிர் பொழைச்சி இருக்கிறோம். தயவு செஞ்சு உதவி செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத காகமே. ஏ வாழை மரமே, நான் உனக்கு உயிர் பொழைக்கணும்னு இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன்னா நான் எப்படி உயிர் பொழைக்கிறது? அதனால் என்னாலலாம் உனக்கு தண்ணி கொடுக்க முடியாது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த காட்டில் நிறைய நல்ல உள்ளம் படுத்த பறவைகள் இருக்காங்க. அவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க. காகங்களே, நீங்கள் ஒன்றும் சும்மா எங்களுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு சுவையான வாழைப்பழங்களை கொடுக்குவோம். தயவு செஞ்சு கொஞ்சோண்டு தண்ணீரை கொடுத்து எங்களை உயிர் பிழைக்க வைங்க. ஏ வாழை மரங்களே, இந்த தண்ணீரை எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில இருந்து எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கோன்னு தெரியுமா? இந்த தண்ணீர் எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப அதிசயமாக நினைக்கிறோம். அப்படி அதிசயமாக கிடைச்ச தண்ணியை என்னால் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வாழை மரங்கள் எவ்வளவு கெஞ்சு கேட்டோ அந்த காகமும் புறாவும் அவங்களுக்கு தண்ணியே கொடுக்கல. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து அந்த பானையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன் இந்த காகமும் புறாவும் இவ்வளவு சுயநலமாக நடந்துக்கிட்டாங்க? அன்னைக்கு ஒரு நாள் நான் சோனான்ற குருவிக்கிட்ட தண்ணி கேட்டேன். உடனே அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் அந்த பறவை எனக்கு கொடுத்துருச்சு. ஏன் அந்த பறவை மாதிரி இவங்கெல்லாம் நல்லவங்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாழை மரங்கள் அந்த வழியில வரக்கூடிய பறவைகள் கிட்டேயும் விலங்குகள் கிட்டேயும் உதவி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு உதவியே செய்யல. அன்னைக்கு நாள் இப்படியே அவங்களுக்கு ரொம்ப சோகமா முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ஐயோ கடவுளே, நாங்கள் ஒரு நாளில் எத்தனை பேர்கிட்ட தான் உதவி கேட்கறது? யாருமே எங்களுக்கு உதவியே செய்ய இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இப்போவே உதவி கேட்டு சோர்ந்து போயிட்டோம். நிச்சயமாக இன்னைக்கு மட்டும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கலைன்னா நாங்கள் 2 பேரும் இறந்தே போயிடுவோம். ஆமாம் கடவுளே, இந்த பறவைகள் யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்களுடைய கருணையால் மழை மேகங்கள் வந்து எங்கள் மேலே மழை பெய்தால் மட்டும்தான் எங்களால் உயிர் பிழைக்க முடியும். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்கக்கூடிய மேகங்கள் கேட்டாங்க. இவங்களுடைய கவலை தீர்க்கறதுக்காக இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஐயோ பாவம், அவங்க தண்ணி இல்லாமல் தவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. நாம் மலை மேகங்களாக இருந்து என்ன பயன்? நாம் இப்போவே அவங்களுக்கு போய் உதவணும்.
நீ என்ன சொல்ல வர அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மலை மேகங்களான நாம நினைச்ச நேரத்துல எல்லாம் மழை பொழிய முடியாது. நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சியை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேகங்கள் இரவு நேரத்துல வந்து அந்த 2 வாழை மரத்துக்கும் மழை பொழிய ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த வாழை மரங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நமக்கு மழை கொடுத்த அந்த மலை மேகங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். நமக்கு சரியான நேரத்தில் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சிட்டு நமக்காக அவங்க மழை பொழிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே அவங்க தான் காரணம். ஆமாம், நீ சொல்கிறது 100க்கு 100 சரிதான். அந்த மலை மேகங்கள் மட்டும் இப்போ நம்மளுக்கு மழை பொழியலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இலைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் காஞ்சு போயிருக்கோம். அப்புறம் இன்னும் சில நாட்களில் நாம்ளே இறந்து போயிருப்போம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த மலை மேகங்கள் தான் காரணம். இப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது. கிளியும் புறாவும் சேர்ந்து சோனா குருவியையும் கோரி காகத்தையும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போலான்னு அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கோரியக்கா, கோரியக்கா, வாங்க ஆற்றுல போய் தண்ணீர் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். நம்ம காட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குளங்கள் காஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ போய் தண்ணீர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், நானும் உங்கள் கூட தண்ணி எடுக்கிறதுக்காக வரேன். என் வீட்லேயும் நேற்றே தண்ணி காலி ஆயிடுச்சு. இந்த கோடை காலத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. என்ன செய்யறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா குடங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவியையும் தண்ணி எடுக்கிறதுக்கு கூப்பிடலான்னு சோனா குருவி கிட்ட போனாங்க. சோனா, நாங்கள் 3 பேரும் ஆற்றுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறோம். நீயும் எங்கள் கூட தண்ணி எடுக்க வரியா? நேரம் போக போக ஆற்றுல தண்ணீருடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீ வந்தீன்னா சீக்கிரமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நண்பர்களே, நான் என் மகளுக்காக உணவு தேட கிளம்பிட்டுருக்கேன். நீங்கள் 3 பேரும் குடத்தை எடுத்துகிட்டு ஆற்றங்கரைக்கு போங்க. நான் உணவை எடுத்துகிட்டு போய் என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருந்து குடத்தை ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சோனா குருவி இந்த மாதிரி சொன்ன உடனே கோரிக்காகவும் கிளி அப்புறம் புறா இவங்க 3 பேரும் குடத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு அங்கே போய் பார்த்தா அந்த ஆத்தங்கரை ஃபுல்லாக வறண்டு போய் இருந்தது. அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது. ஐயோ கடவுளே, என்ன இது? இந்த ஆத்தங்கரை ஃபுல்லாக இப்படி வறண்டு போய் இருக்குதே. நான் இப்போ எப்படி தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறது? நான் மட்டும் தண்ணீர் இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? அது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு போனேன்னா காலுச்சி வேற நிச்சயமாக என் மேலே கோவப்படுவாரே. இந்த காட்டிலேயே இந்த குளத்துல மட்டும்தான் தண்ணீர் இருந்தது. இப்போ இந்த குளமும் வறண்டு போயிடுச்சு. இனிமே நம்ம எங்கே போய் தண்ணீரை தேடுறது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம தண்ணீர் இல்லாமல் என்ன செய்யறது? எப்படி வாழ முடியும் நம்மளால? நம்ம மட்டும் இல்லை, இந்த காட்டில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களாலையும் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது. இது உண்மையாகவே நமக்கு மிகவும் கடினமான காலம்தான். கோரி, காலு ஒன்றா உன்னை திட்டுவாங்க அப்படின்றதையெல்லாம் மறந்துட்டு இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னுட்டு மட்டும் யோசி. சும்மா அவரை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரி, இங்கேயே நம்ம பேசி நம்மளுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த காட்டில் போய் எங்கேயாவது தண்ணீர் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்குவோம். அப்போ தான் நம்மளால் உயிர் பொழைச்சி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பானையை எடுத்துக்கிட்டு இந்த காட்டில் எங்கேயாவது கொஞ்சோண்டு தண்ணீர் கிடைச்சிருமான்னு காடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது? நாமளும் ரொம்ப நேரமாக தண்ணீரை தேடி இந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கலையே. இப்போ தண்ணீர் இல்லாமல் நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறது? இவங்க 4 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காததுனால வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்தாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய வழியில் அவங்க வாழை மரங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. வாழை மரங்களே, நாங்கள் காடு முழுக்க தண்ணீர் தேடி அலைஞ்சோம். ஆனால் எங்களுக்கு ஒரு துளி தண்ணீரை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உங்களுடைய மரத்துக்கு கீழே மட்டும் எப்படி இவ்வளவு தண்ணீர் இருக்குது? நீங்கள் எப்படி இந்த தண்ணீரை சேமிச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
சோனா, நம்ம காடு முழுக்க தேடியும் நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல. ஆனா இந்த வாழை மரத்துக்கிட்ட மட்டும் இவ்வளவு தண்ணி இருக்குன்னா என்ன நடந்திருக்குதுன்னு கூடவா உனக்கு புரியல? இந்த வாழை மரங்கள் எல்லாம் மந்திர சக்தி உடையது. இந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் உறிஞ்சி இவங்களுடைய மரத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்கு. இந்த காட்டிலேயே தண்ணி இல்லாதப்போ இவங்க கிட்ட மட்டும் எப்படி தண்ணீர் வந்திருக்கும்? இவங்க ஏதோ மந்திர சக்தியை பயன்படுத்தியிருக்காங்க. நண்பர்களே, வீணா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்துங்க. எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பறவைகளே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. இந்த காட்டில் உங்களுக்கு எங்கேயுமா தண்ணீர் கிடைக்கல? நேற்று இரவு எங்களுக்கு பெய்த மழையால் தான் எங்கள் மரத்துக்கு கீழே இவ்வளவு தண்ணீர் இருக்குது. நாங்கள் எந்த ஒரு மந்திர சக்தியையும் பயன்படுத்த கிடையாது. வாழை மரங்களே, என்ன சொல்கிறீங்க? மழை பெஞ்சதா? இதை என்னால் நம்பவே முடியலையே. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மழை பெஞ்சிருந்தா இந்த காடு முழுக்க அங்கங்கே தண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? எப்படி உங்களுடைய மரத்துக்கு கீழே மட்டும் தண்ணீர் இருக்குது? இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த வாழை மரங்களை தேடி மலை மேகங்கள் அங்கே வந்தாங்க. பறவைகளே, எதுக்காக வந்து இந்த மரத்துக்கிட்ட விசாரணை செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த மரத்துக்கு மட்டும் மழை கொடுத்தேன். இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மழை கொடுக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நேத்து நீங்க யாருமே இந்த மரங்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவ மறுத்துட்டீங்க. அதனால தான் இந்த மரத்துக்கு மட்டும் தண்ணீரை கொடுத்துட்டு உங்களுக்கு யாருக்கும் நான் மழை பொழியாம இங்கிருந்து போயிட்டேன். மேகங்களே, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது. தண்ணீர் எல்லாருக்குமே தேவைப்படுது. இப்போ தண்ணீர் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிர் வாழ்கிறது? தயவு செஞ்சு நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு கொஞ்சமாவது உதவுங்க. மேகங்களே, நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனால் எங்களுக்கு இவங்க உதவி செய்யலைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள தண்டிச்சிடாதீங்க. தண்ணின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று தான். தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி வாழை மரமே, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இரவு நேரத்துல வந்து நான் எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கறேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. தண்ணீர் பொதுவானது, உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. யாராவது உதவின்னு கேட்டா தயவு செஞ்சு தண்ணீர் கொடுத்து மற்றவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அந்த மலை மேகங்கள் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குச்சு. பறவைகள் எல்லாரும் குடத்தை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு வெளியில வச்சாங்க. அன்னைக்கு இரவு நேரத்துல மழை பெய்யும் போது அந்த குடம் நிரம்பி வழிஞ்சது. அப்புறம் அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழத் தொடங்கினாங்க. ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படின்றது எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது தான். அது இயற்கையிலேயே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. அது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாருக்கும் என்றைக்கும் உதவி செய்யாமல் இருந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.